ஒவ்வொரு நாட்களும் not only at the end of the year, ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரை நாங்கள் துதித்து கொண்டே இருக்கணும். We need to thank God for each and everything and each and everybody that God permits. வாழ்க்கையில் ஆண்டவர் யாரெல்லாம் அனுமதிக்கிறாரோ அவங்க எல்லாருக்காக நாங்கள் தேங்க்யூ சொல்லணும். வராமன்னு சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்துங்க பாப்போம். கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. Praise him, praise him. கண்மலை ஹalleluya, விளிம்பிலும் ஹல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர வெற்றி கீதம் என் வெற்றி கீதமாகும், தாழ நிற்கும் பொழுது என்னை தேற்றும் கீதமாகும். ஹல்லேலூயா. Yes, yes, yes. Praise be the name of Jesus. Shalom, hallelujah. 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதிங்க துதிங்க அப்பா. தேங்க்யூ அப்பா. ஒவ்வொரு உயரங்களுக்காக நன்றி, ஒவ்வொரு தாழ்வுக்காக நன்றி. In every up and downs you had been with us Lord. எங்களோடு இருந்தீங்களே, எங்க கரங்களை பிடிச்சீங்களே. சத்துரு சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் என் எதிரி பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் என் எதிரி பெருக பெருக சத்துரு சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, ஏளனம் செய்கையில் ஆமா ஆமா ஹல்லேலூயா. பாடுறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு. ஆண்டவரே, சத்துரு என்னை பார்த்து சிரித்தா, என்னை ஏளம செய்தாலும் கவனிங்க, எத்தனை பேர் உண்மையாலும் சத்துரு உங்களை பார்த்து நகைத்த பொழுது நீங்க அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க? பத்தி தப்பு தப்பா சொல்லும் பொழுது எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சந்தோஷப்பட்டேன், களி கூர்னேன்? அந்த டைம்ல யார் கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்களோ, அந்த சோதனையின் காலத்துல எத்தனை பேர் ஆமா
என்னை பார்த்து நகைத்தது உண்மைதான். நான் செய்யாத தவறுகளுக்கு நான் சிக்கிறதும் உண்மைதான். சத்துரு என்னை பார்த்து நகைத்தான், ஆனால் நான் அவனுக்கு விரோதமாக எழும்பல. அப்பாவை பார்த்து நன்றி சொன்னேன். எவ்வளவு நன்றி சொல்லணும் அவ்வளவு அந்த சத்துருவின் முன்பதாக எங்கள் தலைகளை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார்னு உணர்றவங்க, ஜனவரியில், பிப்ரவரியில், மார்ச்சில், ஏப்ரலில், மே, டிசம்பரில், ஏன் போன வாரம், ஏன் நேர்த்து கூட சபைக்கு வர்றதுக்கு முன்பதாக கூட சத்ருனை பார்த்து நகைத்திருக்கலாம். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லட்டும், உன் பந்தியை ஆண்டவர் பெருக வைக்க போகிறார். நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தீன்னா God will lift you on the same people who mocked you. உன்னை பார்த்து நகைத்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள் முன்னாடி உன் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். I always thank God for the enemies that He allowed in my life. கர்த்தர் அலோ பண்ணாம விரோதி உன்ட்ட வர மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? God allows some enemies in your life to bring the ability that you have. உனக்குள்ள இருக்கிற சாமர்த்தியத்தை வெளியே கொண்டு வர சிலரை கர்த்தர் அனுமதிச்சார். ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி சத்ருவுக்கு பெரிய சத்ரு ஆயிட்டீங்க. ஆனால் நான் சொல்லட்டும், சத்ரு நகைத்த பொழுது கர்த்தரில் பலங்கொள்ளுகிற மனிதன் அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். அவர் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் அதை களிப்பான நீரூற்றாய் அவன் மாற்ற போகிறான். Really shocked on the verses that God is giving. ஆண்டவர் என் வாயில கொடுக்குற அந்த வசனங்களை நினைச்சா எனக்கு ஷாக் ஆகுது. நான் தமிழ் பைபிள் படித்தது கிடையாது, வசனம் மெடிடேட் பண்ணது கிடையாது. பட் திஸ் இஸ் வாட் த ஹோலி ஸ்பிரிட் கேன் டூ. He will educate the uneducated. He will honor the dishonor. யார் கையில் எதுவும் பண்ண முடியலையோ அதை கர்த்தர் அவர்களை வைத்து செய்து முடிப்பார். Can you all lift your hands and say, உணர்ந்து சொல்லணும், ஆண்டவரே சிரிக்கட்டும், நகைக்கட்டும், ஆனால் நான் உங்களை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, yes Lord, ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, ஏளனம் one more time சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, ஓ ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக, பேட் வால்யூம் இல்ல, என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக, என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். ஹல்லேலூயா. துதிங்க அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you Lord. Hallelujah. Namaste. Hallelujah. 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 Sing hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. நன்றி 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 நன்றி. ஓ என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா.
Thank God. கர்த்தரை துதிக்க போறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். Thank you for every trials in our life that had turned into a testimony this evening. எத்தனை போராட்டங்களை நாங்கள் பார்த்தோமோ அத்தனை போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக மாறினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Is there somebody this evening here? பெனியல் சபையில ஆண்டவரே ஜனவரியில இந்த போராட்டம் வந்ததுக்காக நன்றி அப்பா. அப்பதான் மித்த நாட்களில் நான் எழுப்பி நின்னேன் ஆண்டவரே. ஜூலையில இந்த மனிதன் என்னை வேலை விட்டு எடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதனாலதான் இன்றைக்கு பெரிய வாசலை நீ திறந்திருக்கிறேன். Is there somebody who can thank God? Thank you Lord that you canceled that alliance. அந்த alliance cancel பண்ணீங்கப்பா. அதனாலதான் இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிறேன். Is there somebody this evening? கரங்களை தட்டி உற்சாகமா அப்பாவை பார்த்து உமக்கு நன்றி. Thank you. காலையும் மாலையும் I want to thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கரங்களை உயர்த்தி one last time. Thank you Lord. Thank you Lord. Let's say thank you Lord. Thank you Lord. I just want to thank you Lord. Come on, say thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Oh, thank I just want to thank you Lord with a grateful heart. Oh, with a grateful heart, with a song of praise, with an outstretched hand, I'll bless your name. Thank you Lord. I just wanna thank you. Shakama se libiyantaramana. Thank you, thank you Lord. Thank you. கரங்களை தட்டி thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you for your mighty presence of God. எல்லா துதிகளை மகிமை முறைக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில். ஆமென். ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். Please be seated. Hallelujah. எனக்கு கல்யாணமாகி 9 years முடிஞ்சு. நவம்பர் 3க்கு we completed 9 years. கர்த்தர் மிகவும் நன்மை செய்கிறவராகவே ஆண்டவர் இருந்தார். And when we look back, எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணா, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இயர் 2014 ஆண்டில் நான் எங்கள் ஊரில் இருந்து பெங்களூர் வந்துட்டேன். எனக்கு எங்கே போகிறது என்னன்னு தெரில. எனக்கு ஆஃபீஸ் வந்து ஹெச்பி ஆஃபீஸ் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் ட்ரைனிங் இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் எலக்ட்ரானிக் சிட்டி உஸ்கூர் கேட்டில் ஒரு பிஜியில் தங்கியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் அ மந்த், ஒரு மாதம் ஆன பிறகு என்னை வந்து பாக்மனி டெக் பார்க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ பாக்மனி டெக் பார்க்குக்கு வர அந்த நேரத்தில் எங்களுக்கு இங்கே பெங்களூரில் அவ்வளோக்கா யாரும் பழக்கம் இல்லாததுனால எங்கள் அப்பா எங்களை ஒரு ஆண்டிக்கிட்ட, இப்படி ஸ்டீஃபன் வந்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், எங்களுக்கு அவ்வளோ பெங்களூர் ஃபெமிலியர் இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு ரூமை பார்த்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டி, நான் என்ன இருக்கோ நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்டிக்கு சொன்னாங்க. அந்த ஆண்டி ஒன் டே அவங்க காரில் திங்ஸ் எல்லாம் பெட்டிக்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வீடு தேட போனோம். எப்படி வீடு தேடுவாங்க, ஒரு வண்டியில் போய் 2 ரவுண்ட் அடித்து எந்த வீடு காலி இருக்குன்னு பார்ப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லா லக்கேஜ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த ஆண்டி கடைசியாக ஒரு
3rd ஃப்ளோரில் அன்ஃபினிஷ்டு பில்டிங்கில் என்னை விட்டுட்டு ஸ்டீஃபன் ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, இதுதான் நீ இருக்க வேண்டிய வீடு, இதுதான் ரூம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த டைமில் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார், என்னை பார்த்துட்டு, சரி பாவம் இந்த தம்பியை இந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்களே, லைட் இல்லை, ஒரு பக்கெட் இல்லை, டோர் இல்லை. ஓனர் சொல்கிறாரு 2 ದಿನ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ನಾವು ರೂಮ್ನೆಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் அந்த பாஸ் என்ன பண்ணார், தம்பி நீங்கள் இருக்காத தம்பி, நீ ஒரு வேலை பண்ணி வந்து எங்கள் வீட்டில் இரு, எனக்கும் 2 பசங்க இருக்காங்க, நீங்கள் வந்து என் கூட எங்கள் வீட்டில் இருங்கன்னு ஒரு சாட்டர்டே ஈவினிங் என்னையே கூட்டிகிட்டு போயிட்டார். சரி இந்த ஹாலில் திவானில் நான் படுத்துட்டு இருந்தேன். அண்ட் ஈவினிங் சாயங்காலமாக கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நாளைக்கு சண்டே ப்ரிப்பரேஷனுக்கும் ஏதோ ப்ரேயருக்காக ஒரு ஃபேமிலி வந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தா என் ஒய்ஃபோட அம்மாவும் அவங்க அங்கிளும் வந்தாங்க. அவங்க வந்த உடனே இந்த ஐயா வந்து என் பற்றி ஷேர் பண்ண, இந்த மாதிரி இந்த தம்பி இங்கே ஏன்னோ வந்துட்டாரு. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த லாஸ்ட்டு அந்த பில்டிங் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மரியா என் ஒய்ஃபோட வீட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் வீடெல்லாம் காட்டினாங்க. அவங்க அம்மா என்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அவங்க அம்மா என்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. பாஸ்ட் பையனா தம்பி, நீங்கள் இந்த இந்த நம்ம வீட்டில் இருங்க, மேலே ஒரு ரூம் இருக்குது தங்குங்கன்ன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, திஸ் இஸ் நாட் த பிளேஸ் தட் காட் வாண்ட் யூ டு ஸ்டே, இந்த இடம் உனக்கு கிடையாதுப்பா ஸ்டீஃபன், வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே மேலே விட்டு போயிட்டாங்க. சாயங்காலமாக இவங்க அம்மா அவங்க அங்கிள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்த பொழுது என்னை பார்த்துட்டு அந்த பாஸ்டர் சொல்கிறார், இந்த மாதிரி தம்பியை ஒரு ரூமில் விட்டுட்டு போயிட்டாங்க, அவன் அங்கே அவரெல்லாம் தங்க முடியாது, ஸோ அதனால் நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்ன போகிறதுன்னு தெரியல, நாளைக்கு ஆராதனை முடிச்சுட்டு இந்த தம்பிக்கு ஒரு ரூமை பார்த்து இல்லை பிஜியை பார்த்து சேர்த்து விட்டுறணும்னு சொன்னார். சரி நாங்கள் தங்கினேன். இவங்க அம்மா என்னைய பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி இந்த தம்பி வந்து நம்ம வீட்டிலே தங்கிக்கிறட்டும், இங்கே வாடகைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. கூட இருந்த அங்கிள் என்னை திருன்னு பார்த்துட்டு நோ 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 அப்படின்னாரு. சரி ஆச்சு, உங்கள் வீடு, நீங்கள் யாருக்கு தரீங்களோ விடுங்க, நானும் சும்மா ஆகிட்டேன். நெக்ஸ்ட் டே ஆச்சு, ப்ரேயரெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு நானும் அந்த பாஸ்டரும் இதே கப்னலியில் அப்படியே தேடி ஒரு பிஜியை பார்த்தோம். இந்த பிஜி ரூம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கும், அந்த ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, அங்கே போய் தங்கணும். நான் வேறு வழி இல்லை, எங்கேயாச்சும் போகணும் இல்லையா, நான் ஓகே ஆச்சு நான் அங்கே தங்குறேன்னு ஒத்துட்டேன். ரிட்டன் வந்தால் அவங்க அம்மா வந்து நின்றுருந்தாங்க. அங்கே எங்கே போயிட்டு வரீங்க, இல்லை தம்பி பிஜி எங்கேயும் வேணாம், இந்த தம்பி நம்ம வீட்டில் தங்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மேலே வாடகை வீட்டில் என்ன விட்டாங்க. இப்போ என் ஒய்ஃபு அப்போது எனக்கு சிஸ்டரு, அதனால தான் யாராச்சும் பிரதர் சிஸ்டர்னால் நம்பவே மாட்டேன், ஏன்னா நான் சிஸ்டர் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். பைபிள்ல அப்படி தான் பொண்டாட்டியை சிஸ்டர்னாங்க, நாங்கள் சிஸ்டர்னு பொண்டாட்டி ஆக்கிட்டோம். இப்போது அவங்க வீட்டில் இவங்க நிறைய நாய்களை வளர்ப்பாங்க. இந்த அம்மா எந்திரிச்சு, இது அப்போ ஒரு குக்கர் மாதிரி தான் இருக்கும், இது 2 குக்கர் தூக்கின்னு போவோம் மேலே நாய்க்கு சோறு போட. மேலே ஏறி போவோம். நான் டக்குன்னு பார்த்துட்டு இதை பார்த்த உடனே உள்ளே போய் கதவை சாத்திக்குவேன். இவங்க அம்மா காலையில் இந்த அவங்க அம்மா ஒரு தாட்டி வந்து பூஸ்டோ பாஸ்ட் பையன் இல்லையா, என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க அம்மா நைட்டு 9 மணி ஆச்சுன்னா ரோட்டில் வந்து நிற்பாங்க. ஜெயம்மா வந்துட்டு, எங்க இந்த பையன் இன்னும் வரலையே, இன்னும் காணாமன்னு வந்து என் ஆஃபீஸ் பேக் எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது. என்ன பட்டர் சிக்கன் எல்லாம் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கையில் தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி வரையும் அந்த டேஸ்ட் எங்கேயுமே வரல. நிறைய நேசித்தாங்க. ஆனால் அந்த குண்டா ஒருத்தர் தான் வீட்டில் அங்கிள், அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவேன், எங்கள் அம்மா நல்லா சாப்பாடு போட்டுட்டு உட்காந்து நான் நல்லா பேசுவேன் இல்லையா, காலையில் வரையும் பேசினே இருக்கும். திடீர்னு கொர்றன்னு சவுண்டு வரும். என்னன்னா சிஸ்டரு தூங்கி ஹாலில் கொர்றன்னு கொட்டை அடிச்சுன்னு இருப்பாங்க. சரி இவங்க அம்மாவுக்கும் எனக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டு ஜாஸ்தியான. ஒரு தாட்டி காலையில் வந்துட்டு அவங்க அங்கிள் வந்து நின்று அங்கே, என்ன நீங்கள் இவன்ட்ட இந்த பையன்ட்டுன்னா காலையில் அப்போ இருந்து அவருக்கு என்னை கண்டு ஆகாது. அப்புறம் நான் வீக்கெண்ட்ஸில் எல்லாம் லீவ் போட்டு அந்த டைமில் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸில் இருந்து என்சிசி கூட்டிகிட்டு போனாங்கன்னு வீட்டில் ஏமாற்றி நான் யார் கூடயோ சுற்றின்னு இருப்பேன். இந்த அங்கிள் எங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுத்துருவாரு. உங்கள் பையன் என்சிசிக்கு போயிருக்கான்னு நினச்சின்னுக்கிறீங்களா, உங்கள் பையன் அங்கே யார் கூட சுற்றினுக்கிறாங்க பாருங்க, நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டாரு. ஃபைனலி ஒன் டே வீடு வேணாம், அவன் சவாசமும் வேணான்ட்டு என் சூட் கேஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சு வீட்டிலேருந்து நீ போன, உன் வீட்டில் நான் என்னடா இருக்கணும்னு நானும் வெளியே வந்துட்டேன்.
ஸோ அப்போ இருந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் அவன் கூட சண்டை போடாதீங்க, என் மகன் கூட அவன் சரியில்லை, அவன் எப்படி போகிறான்னு அப்படி விட்டுருங்க, என்னன்னா பண்ணிட்டு போகணும். என்னை விட்டாச்சு. ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மனுஷன் ஒரு தாட்டி ஃபைனலாக எங்கள் ஒய்ஃபோட அம்மாவுக்கு உடம்பு சரிஞ்சிருக்குல்ல, அவங்களுக்கு கேன்சர் ஆகிட்டு இருந்தது. அந்த டைமில் நான் பார்க்கலான்னு வந்தேன். நிறைய நாள் சாப்பிடாத அவங்க அம்மா நான் வந்த உடனே நல்லா உட்காந்து சாப்பிட்டாங்க. உட்காந்து சாப்பிட்ட உடனே ஸ்டீவி நீ நம்ம வீட்டிலேயே இருந்துரு ஸ்டீவி அப்படின்னாங்களா. நான் சரி அம்மா இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் என்னைய வண்டியில் உட்கார வச்சுட்டு பாப்சாப்பாளையா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார். வந்துட்டு அந்த பொம்பளை சொல்லுதுன்னெல்லாம் வந்துடாத தம்பி, வீட்டில் நிறைய பொம்பளை பசங்க இருக்கிறதே பொம்பளை பசங்க, ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது வீட்டில், அதையும் நான் சிஸ்டர்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் வீட்டுக்கு சரி போ நீ ஆச்சுன்னு வந்துட்டேங்க. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் எனக்கு ஒரு நாள் கால் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா நான் துஷ்மனு நினச்சேன். பார்த்தியா, அந்த அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் காலையிலேருந்து. ஒரு தாட்டி பார்த்தேன், கட் பண்ணேன். 2வது தாட்டி பார்த்தேன், ஏன் அவர் எனக்கு கால் பண்ணணும். 3வது தாட்டி கால் பண்ணார். சரி நீ ஏன் நானா பார்த்துடலாம், என்ன உன் பிரச்சனைன்னு ரிசீவ் பண்ண உடனே சொன்னார், ஸ்டீவி ஆண்டி இறந்துட்டாங்க அப்படின்னாரு. ஆண்டி இறந்துட்டாங்களா, சரி ஆச்சு அங்கிள், நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி வரேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தப்போ ஒரு சாவு வீட்டில் எல்லாம் உட்காந்து ஜூஸ் கொடுத்து சிப்ஸ் சாப்பிட்டுன்னுக்குறாங்க. இன்னும் பாடி வரல. பாடி வந்து மார்ச்சரியில் இருக்குது. உள்ளே வந்து எங்கே யாரையுமே இல்லைன்னா அவங்க ஆயாமல் உட்காந்து அவங்க கூட சிப்ஸ் தாச்சுன்னு சிரிச்சுன்னு இருந்தது. சாவு வீட்டு மாதிரி தெரியலையே, சும்மா ஏதாச்சும் பிளான் கீன் பண்ணி குடும்பமாக ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்களாம் இப்படின்னு திரும்பி பார்த்தனா சிஸ்டர் வந்துச்சு. ப்ரைஸ் லார்ட் பிரதர், ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், என்னாச்சு? இந்த மாதிரி மம்மி இறந்துட்டாங்க, பாடி மார்ச்சரில் இருக்குதுன்னாங்க. ஓ ஆமாவா, சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளே வீட்டில் ரொம்ப பிரச்சனையாகி அவங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்பதாகவே நிறைய பிரச்சனை ஆகி அவங்க அக்கா வந்து யூஎஸில் இருக்காங்க, இவங்க ஒண்டியாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனை உள்ள, யாருக்குமே சொல்ல முடியல. ஜனங்க எல்லாம் அவங்க ஆஸ்திக்காக அவங்க வீடுக்காக எல்லாரும் பிளான் பண்ணி இருக்காங்க. அந்த டைமில் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன்னா இவங்க வந்து பிரதர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. சில பேருக்கு எங்கேயோ போயிடுச்சு மைண்டு. நோ வே, கர்த்தர் சமூகத்தில் சொல்கிறேன். நம்பர் கேட்டாங்க. சரி ஆச்சு, நானும் கொடுத்தாச்சு. உங்கள் டேடிகிட்ட சொல்லுங்கள் இப்படி ஆயிட்டது, ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க, இவன் சரியான கிறுக்கு பிடிச்ச ஆள், யார் வந்தாலும் பயப்பட மாட்டான். சிஸ்டர் என் பையன் உங்கள் கூட இருக்கிறது ஒரு சிங்கம் இருந்த மாதிரி அப்படின்னு. எல்லாம் பேன்னு பார்த்துருக்கிறீங்க. கீர்த்தி சிக்கதோ மூர்த்தி சிக்கதோ, கீர்த்தி தோட்டது. உங்களை பார்த்து நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாரு. சரி எல்லாம் முடிஞ்சு இவங்க எங்கள் அப்பா நம்பர் என்கிட்ட வாங்கி எங்கள் அப்பா கால் பண்ணி, அங்கிள் இந்த மாதிரி அம்மா இருந்துட்டாங்க, இப்படி எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் யாராச்சும் ஒரு அலையன்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டாரு. கம்மியர் சன், ஒரு என்ன ரொம்ப அன்பாக கூப்பிடாருன்னு போனேன். தம்பி உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாருப்பா, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. எந்த பொண்ணு? சிஸ்டர் பொண்ணு. என்னப்பா சொல்கிறீங்க? நோ நான் அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி கொஞ்ச நாள் ஆனது. ஒரு நாள் ராத்திரியில் ஆவியானவர் என்னை யோசேப்பை மரியாவை ஏற்றுக்கிறோன்ற மாதிரி எப்படி பேசினாரோ, இந்த மரியாவை இந்த யோசேப் கிடையாதுன்னு அப்போ இந்த ஸ்டீஃபன் ஏற்றுக்கணுன்ற மாதிரி என்னை ரொம்ப உணர்த்தினார். சரி ஆவியானவர் உணர்த்துறாருன்னு போயிட்டு எங்கள் அப்பாட்ட, ஓகே டாடி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். என்னப்பா? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லவா, அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னாரு அவரு. அது வேற மாப்பிள்ளை பார்த்துட்டியா? நீ என்னன்னா சொல்லு, நான் நினைச்சது தான், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வந்துட்டேன். ஃபைனலாக வந்து ஆகஸ்ட் தெரியும் எனக்கு. ஐயோ இப்போதான் 9 வருஷம் நல்லா இருந்தோம்னு சொன்னேன். எங்களுக்கு ஆகஸ்ட்ல என்கேஜ்மெண்ட் ஆச்சு. நான் என் பொண்டாட்டி கரெக்டாக அந்த டேட்டை மறக்க மாட்டேன். எப்போ மரியா? 13 ஆகஸ்ட் 13 எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது. நவம்பர் 3 எனக்கு கல்யாணம் ஆச்சு.
9 வருடங்கள் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தினாரு. நான் கல்யாணம் ஆன பிறகு என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் என்னை ஊழியத்தில் நிறுத்தினாரு. என் ஸ்வபாவத்தை ஆண்டவர் மாற்றினார். மிகவும் கோபமான ஒரு மனிதன் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றினாரு. இப்போ இத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம், பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நேசித்தவர்கள் இல்லை, என்னை வெறுத்த ஒரு ஆள். அன்னைக்கு எனக்கு 3 தாட்டி ஃபோன் பண்ணல இருந்திருந்தா, அந்த காலை நான் பிக் பண்ணல இருந்திருந்தா, இன்னைக்கு அந்த சிஸ்டர் ஹனி ஆயிருக்க மாட்டாங்க. நாங்க ஊழியம் இந்த இடத்துல குடும்பமா பண்ணிருக்க மாட்டாங்க. This is the plan and purpose of God. Sometime in your life for your well-being, உன் நன்மைக்காக ஆண்டவர் உன் எதிரிகளையும் உன் வாழ்க்கையில உபயோகப்படுத்துவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நிறைய சந்தோஷமா இரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஓகே, சீக்கிரமா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு எங்க பைபிள் நாங்க எடுத்துக்கலாம், படிங்க பாப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 26 verses 12 to 16 வரையும் நாங்க படிக்க கேட்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தை வரை. அக்கா, பைபிளில் ஃபர்ஸ்ட் புக்கு நான் தான் கன்ஃபியூஸ் ஆனேன், நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? படிங்கம்மா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து. ப்ளீஸ் ரீட் ஃப்ரம் verses 12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். படிங்க. அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் துறவுகளை எல்லாம் மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராவின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தோடு பிறந்த ஒரு பிள்ளை. வராமேன்னு சொல்லுங்க சத்தமா. இஸ் a promised son. கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தத்துக்கு பிரதியா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரு மகன் இவன் ஈசாக்காக இருந்தான். இந்த 26ஆம் அதிகாரம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையின் ஒரு காயின்ல எப்படி 2 முகம் இருக்குமோ அப்படி 2 முகம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்த ஃபேமின்னால அவர் வேற ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை செய்து அவனை திரும்பவும் ஆண்டவர் கானானுக்கு கொண்டு வரார். அந்த செகண்ட் ஹாஃப் இயர், இந்த 2வது பாகத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஈசாக்கு விதைத்தான். எல்லாம் சொல்லுங்க, விதைத்தான். அந்த ஊர் எப்பேற்பட்ட ஊருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பெலிஸ்டியர்களுடைய ஊர். இந்த பெலிஸ்டியருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே தெய்வ பிள்ளைகளுடைய வளர்ச்சியின் மேல பொறாமை கொண்ட ஒரு ஜனம். ஒருத்தவங்க வளர்ந்தா அவங்களை பார்த்து இந்த பெலிஸ்டியர்களுக்கு சந்தோஷப்பட முடியாது. ஒருத்தவங்க வாழ்க்கையில நல்லா செழித்தாங்கன்னா அவர்களை பார்த்து இந்த பெலிஸ்டியருக்கு சந்தோஷப்பட முடியாது. தாங்களும் வளர மாட்டார்கள், வளர்கிறவர்களையும் விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கேடை நினைக்கிற ஒரு கூட்டத்தின் ஜனம்.
அவங்க ஊர்ல வேற யாருமே வளரக்கூடாது, ஃப்ளரிஷ் ஆகக்கூடாது. எப்போதுமே ஏதாவது பண்ணி அவர்களை பாழ் செய்கிறது தான், பாழாக்கி விடுறது தான் இந்த பெலிஸ்டருடைய நோக்கம். இப்போ ஈசாக்கு அந்த ஆண்டுல எல்லாரும் ஒரு விதையை விதைத்தார்கள். ஈசாக்கும் ஒரு கொடிய காலத்துல அவன் விதையை விதைத்தான். And இவனை பார்த்த அநேகரும் on the same time அவர்களும் விதையை விதைத்தார்கள். ஆனா end of the year ஈசாக்கு விதைத்த விதையை கர்த்தர் 100 மடங்கு அறுக்கும்படியாக செய்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லணும், சத்தமா ஒரு ஆமென் சொல்லணும். ஏன்னா பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாராச்சும் கை கொடுத்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார். God bless the work that you did. நீங்கள் செய்த வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நீங்க கை வைத்த ஒவ்வொரு காரியங்களும் அது சக்சஸா முடிஞ்சது. And never ever think everybody will be happy of what you are doing. நீ செய்யறதுல, நீ முன்னேறதுல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லை. And these people, எப்போ ஈசாக்கு 100 மடங்கு அவன் அறுத்தானோ அப்போ ஈசாக்கின் மேல அந்த ஊரின் ராஜாவே அவன் பிலிஸ்டியர் அவனை பார்த்து ஹொட்டை கிச்சுப்பட்டு, என்ன தமிழ்ல பொறாமை கொண்டார்கள். எரிச்சல் வந்துருச்சு. இப்போ இவனை இப்படியே விட்டாம்னா எங்களை விட இவன் நல்லா வளர்ந்து வரா, இவனுக்கு ஏதாச்சும் நாங்க செய்யணும், எப்படியாவது இவர்களை நாங்கள் வீழ வைக்கணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, பெலிஸ்டியருங்க இருக்கிறாங்களா? ಮಣ್ಣಾಕವರಿದ್ದಾರ? ನಮ್ಮೂರ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಬಾಯಿಗೆ ಮಣ್ಣು ಹಾಕ. வைத்தறிச்சல் வந்தவனுங்க என்ன பண்ணானுங்க, அவங்க அப்பா தோடின கிணற எல்லாம் மண்ணு போட்டு மூடிட்டாங்க. மூடின பிறகு ஒரு பிளான் பண்றாங்க, இனிமே இவன் விதை விதைத்தா இவனுக்கு தண்ணீரே எங்க இருந்தும் கிடைக்க கூடாது. இந்த ஊர்ல இருந்து அவங்க அப்பா ஆஸ்தியை வச்சு எங்க ஊர்ல வந்து பஸ் தெரியாது, இடம் தெரியாது, ஜனம் தெரியாது, பேக்ரவுண்ட் இல்லை. இன்னைக்கு இவன் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறானே, இவனை எப்படியாவது பாழ் செய்யணும்னு நினைச்சு இவனை சர்வநாசம் பண்ணிடணும்னு நினைச்சு அவங்க அப்பா தோண்டின கிணறுகளை மண்ணு போட்டு மூடிட்டாங்க. We have to thank God in some time. எங்க வேலையில் சில பேர் மண் போடுறவங்க இருப்பாங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். சொல்ல மாட்டீங்களே? ನೀವೇನು ಅವ್ರಿಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತೀರಿ, ನಾವು ಅವ್ರ ಬಾಯಿಗೆ ಮಣ್ಣು ಹಾಕ್ಬೇಕು ಅಂತಿದ್ದೀವಿ ಪಾಸ್ಟರ್. ಇಲ್ಲ, சில நேரங்களில் கர்த்தர் உனக்கு பெரிய வாசலை திறக்கிறதுக்காக சில எதிரிகளை உனக்கு முன்பதாக அனுப்பி உன்னை ஒரு லொகேஷனை மாறி ஒரு இடத்தை விட்டு, நீ சேஃப் ஜோன்ல இருக்கிற, நான் இங்க இருந்தா ஆறாம இருப்பேன், நீ செட் பண்ண சில இடத்த ஆண்டவரே சொன்னாலும் சில பேர் போக மாட்டாங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் நல்லா நடக்குதே பாஸ்டர், எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, நீங்க என்ன வந்துட்டு இப்படி. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சில எதிரிகளை உருவாக்கி அவர்களை உன்னிடத்தில் அனுப்புவார். அதே போல ஆண்டவர் பெலிஸ்டியரை எழுப்பி ஈசாக்கு முன்னாடி அனுப்புறாரு. அபிமெலேக்கு சொல்றான், நீ ஒரு வேலை பண்ணணும், நீ எங்களை விட அதிக பலவானா இருக்கிறதுனால எங்க ஊர்ல இருக்கக்கூடாது, நீ போயிடணும்னு சொன்னான். நெக்ஸ்ட் செகண்ட் ஈசாக்கு அங்கே அந்த இடத்தை விட்டு அவன் கிளம்பி அவன் முன்னே சென்றான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைத்தார்னா, in some instance of your life when enemies come, உன்னை வந்து பயமுறுத்துகிற சில மனிதர்கள் உன்னை முழுவதுமாய் முடிச்சு விடணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர் முன்னாடி நீங்க என்ன பண்ணும் தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சில காலம் நீங்க மௌனமா இருக்கணும். வராமன்னு சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு நல்ல ஊழியக்காரர் இந்த சாட்சியை சொன்னார். அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் எப்போதுமே இருப்பாராம். அசிஸ்டன்ட் பாஸ்டர் நிறைய தாட்டி ஓவர் ஆக்டிங் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து சீடருங்க மாதிரி சும்மா இருங்க பண்ண டார்ச்சர் இவங்களதே ஜாஸ்தி.
ரொம்ப ஓவர் எங்கே போனாலும் பாஸ்டர்னு சொன்னால் அப்படி நியூரோன்னு சொல்லிடுறது. இது நான் மாடபேட அப்படின்னா அதை செய்துடுறது. இப்படி நிறைய பிரச்சனை பண்ணிட்டு எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, என்னப்பா இன்னைக்கு மைக் சரியாக மாட்டேங்குது. ஐயோ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் பாஸ்டர் நோண்டி வச்சு விட்டாரு. என்னப்பா இன்னைக்கு கீழே எதுவுமே விவஸ்தை கரெக்டாக இல்லை, க்ளீனாக இல்லை. ஐயோ எல்லாம் இருந்தது நானே க்ளீன் பண்ணுறேன்னாரா. நான் எல்லாரும் வந்த பிறகு தான் அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்தார். நிறைய பிரச்சனை பண்ணிட்டார் இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர். இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாரா, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது தெரியல, இவன் இப்படி இருக்கிறானே. 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரா திடீர்னு, மகன் நீ உள்ள போய் இப்போ குளின்னாரா அந்த ஊழியக்காரருக்கு. இந்த பாஸ்டர் சொன்னாரா, நான் காலையில் தானே குளிச்ச ஆண்டவர். ஆண்டவர் சொன்னா உள்ள போய் குளி, இவன் உட்காந்து ஜெபம் பண்ணட்டும். இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, பாஸ்டர் ஒயிட் ஷர்ட் போட்டாருன்னா அவரு ஒயிட் ஷர்ட் போடுவார். பாஸ்டர் நின்று அனுபவத்தில் பிரசங்கம் பண்ணாருன்னா இவரே கிரியேட் பண்ணி டிஜிஎஸ் தினகரன் அனுபவத்தை இவர் அனுபவம் புடா விட்டு இருப்பாரு. நாம எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இருந்த நேரம் அவர் பாஸ்டர் மாதிரியே துணி போட்டுன்னு இருந்தாரா. இவர் பாஸ்டர் உள்ள போய் குளிக்க இவருக்கு அன்னைக்கு இன்னும் நிறைய நேரம் குளிக்கணும்னு தோணிட்டு இருக்குது. இவர் பாட் போட்டு குளிச்சுன்னுக்கிறாரு. உள்ள நல்லா பாட்டு கேட்டுட்டு உள்ள குளிச்சுன்னுக்கிறாரு. வெளியே தட்டாறு புட்டாருன்னு சவுண்ட் வச்சு இவர் நினச்சார், ஐயோ அபிஷேகத்தை நிரம்பி விடுன்னுக்குறான் போல. அவன் அப்படியே இருக்கட்டும். இவர் குளிச்சுட்டு வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தா அந்த பாஸ்டர் ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் அருந்து மூஞ்சி முகரையெல்லாம் கிழிஞ்சு ஒரு 10 பேர் வந்து அடிச்சு போட்டு போயிட்டாங்களாம். என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன தம்பி ஆச்சுன்னா, பின்னாவது நாள் ஒரு இடத்துக்கு பாஸ்டர் ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அந்த இடத்துல நிறைய விரோதிங்க இவரை எப்படியாச்சும் பண்ணி இந்த ஊரில் அடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பாஸ்டர் மாட்டலை. நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாம் பிளான் பண்ணி பாஸ்டர் அடிக்கணும்னு வந்தாங்களே, அவங்களுக்கு பாஸ்டர் மூஞ்சி பார்க்கல, பாஸ்டர் துணி தான் பார்த்தாங்க. ஓஹோ எங்க ஊர்ல வந்துட்டு நீ போயிட்ட இல்லையா மகனே. இவர் ஜவுச்சுனே இருந்தார், ஆண்டவரை இவனுக்கு எப்படியாச்சும் புத்தி கத்துக்கூடு, எப்படியாச்சும் புத்தி கொடு. ஒயிட் ஷர்ட் இவர் வந்து யாரு பாஸ்டர் போய் சும்மா இருப்பானா. பாஸ்டர் வர உள்ள நானே பாஸ்டர் தூக்கி போட்டேன். நீ தானே பாஸ்டர். சம்டைம்ஸ் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களில் ஆண்டவர் சொன்ன அந்த செகண்ட் நாங்க கீழ்ப்படியணும். வராமன்னு சொல்லுங்க பாபா. இப்ப ஈசாக்குக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கர்த்தர் கூட்டிட்டு போகணும். பட் ஈசாக்கு அந்த பிலிஸ்டருடைய ஊர்ல செட்டில் ஆயிட்டான். இவன் வாக்கு தத்தத்தினால பிறக்கப்பட்டவன். இவன் மேல கர்த்தருடைய யோசனை இருந்தது. இப்போ இவன் வாழ்க்கையில எல்லா கதவும் மூடப்பட்டுருச்சு. And he came to கேராருக்கு வருகிறான். அந்த இடத்துல தங்குகிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நாங்க யாருக்கும் தெரியாம போய் அந்த கிணறை தோண்டுவோம் அப்படின்னு முதல்ல இவர் போய் அந்த கிணறை தோண்டுறாங்க. திடீர்னு மாடு மேய்க்கிறவங்க வந்து சண்டை போடுறாங்க. இது நின்றலாம், இது நம்ம அப்புந்த. யாவது சில எதிரிங்களுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. ಆದ್ರೆ ಏನೋ ಅವ್ರ ಅಪ್ಪಂದಂದಂಗೆ ಬಂದಿರ್ತಾರೆ. நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நீ விதைச்சு நீ நீர் பாய்ச்சி நீ ஜபம் பண்ணி கர்த்தருக்குள்ள வளர்ந்து நீ மேல வந்தீங்கன்னா பழசு ஏதோ ஒன்ன சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வம்பு கிழக்கிறதுக்கு சில ஜனங்க வருவாங்க. ஆனா நீ தோர்த்து போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விட்டு கொடுக்க கூடாது. And first time when they came, அவங்க வந்து இவன் கூட வாக்குவாதம் பண்ணதுனால அந்த இடத்துக்கு அவன் ஏசேக்னு பேர் வைத்தான். எல்லாம் சொல்லுங்க பாப்போம், ஏசேக். ஏசேக்னா சண்டைன்னு அர்த்தம். And the second time அவன் அங்கேக்கு தோத்து போகல, திரும்பவும் போய் அவன் அந்த கிணற தோண்டுகிறான். அங்க வேற ஜனங்கள் வந்து அவனோட வாக்குவாதம் செய்தார்கள். அவன் அதுக்கு சிட்னான்னு பேர் வச்சான். எல்லாம் சொல்லுங்க பாப்போம், சிட்னா. ஏசேக்குனா சண்டை, சிட்னான்னா வாக்குவாதம். கைப்பிடிச்சு சொல்லுங்க பக்கத்துல, இனிமே ஏசேக்கு சிட்னா ஏசேக்காக, சிட்னாக்காக, பத்மம்மாக்காக. பத்மம்மாக்காக இங்க யாரும் இருக்க மாட்டீங்க. பத்மம்மா நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்களா? அதனால தான் சரி ஆச்சு ரைட்டு வேணாம். ஏசேக்குக்கும் சிட்னாக்கும் என்னவா தெரியல, சொல்ற பேரெல்லாம் இருக்குது, ஒண்ணுமே மிஸ் ஆகல. கர்த்தருக்கு நன்றி சொல்றேன் நான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசேக்குக்கும் சிட்னாக்கும் நீ பயப்படக்கூடாது.
உன் முயற்சியை நிறுத்தக்கூடாது. பிகாஸ் ஒரு விரோதி உன் வாழ்க்கையில வந்தான்னா ஆண்டவர் உனக்காக விசாலமான இடத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். Without enemy, without a closed door in your life. உன் வாழ்க்கையில சில கதவுகள் மூடப்பட்டதுனால நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சாட்சியை கேட்டேன். இந்த பெங்களூர்ல ஒரு ஊழியக்காரரு, அவர் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு வந்துட்டு இருந்தாராம். அவர் ட்ரெயினில் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காரு. அவருடைய சீட் நம்பரில் இன்னொருத்தர் யாரோ வந்து உட்காந்துருக்குறாங்க. இவர் போய் கேட்டிருக்கிறாரு, சீட் கொடுப்பா அப்படின்னப்போ அவங்க சொன்னாங்களே, இல்லை கொடுக்க முடியாது, இது ஏன் சீட்டுன்னு. ரெண்டு பேருக்கும் சண்டை ஆகிட்டுருக்கு. சண்டே ஆன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி என்னன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி போய் லாஸ்ட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறார் சைலண்டாக. இவர் இருக்கிற சைஸுக்கு அந்த பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டில் உட்கார்ந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? சர்ச்சிலேயே லாஸ்ட்டில் தான் உட்காந்துக்கிறோம் நம்ம, அதை சொல்லனால பஸ்ஸில் எப்படி பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருந்தவங்க. அவர் பாடி ஆடி கீடு இவருக்கு வாந்தி வந்து இவன் என்ன இப்படி பண்ணிட்டானோ அவன் வர திரும்பி பார்த்து லுக் கொடுத்துட்டே இருந்தானா. திடீர்னு இந்த வண்டி போய் ஒரு இடத்துல மோதி இருக்குது. அந்த சீட்டில் உட்கார்ந்தவங்க ரெண்டு பேருக்கு மண்டை ஓப்பனு. ஆனால் பின்னாடி உட்கார்ந்துருந்த ஊழியக்காரர் ஜாலியாக உட்கார்ந்துன்னு இருந்தாராம். அப்போதான் தெரியுமா, கர்த்தரை நேசிக்கிற என் வாழ்க்கையில் என்னவே நடந்தாலும் அது தீன்மைக்காக கிடையாது. இட் இஸ் ஃபார் மை குட் பீயிங். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த ஜனங்கள் இவனை அந்த ஊரை விட்டு துரத்தினார்கள். எரிச்சலினாலே அபிமலேக்கு இவனை, நீ எங்க ஊர்ல இருக்கக்கூடாது, நீ வேற ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கான எல்லா சோர்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. எது வரையுங்க எதிரி உன்னை பின்தொடர முடியும்? எது வரையும் எதிரியும் பின்னாடி வர முடியும்? நீ எதற்குமே கவலைப்படாமல் கர்த்தரை நோக்கி, உன் தரிசனத்தை நோக்கி நீ ஓடிட்டே இரு. இன்றைக்கு காணுகிற அந்த எதிரியை நாளைக்கு நீ பார்க்கவே மாட்ட. 2025 நீ பார்த்த அந்த வியாதியை நீ திரும்பவும் பார்க்கவே மாட்ட. Am I speaking to somebody this evening? நான் சொல்லட்டும், ஆண்டவர் உன் முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். உன் பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ போடுற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அது வேஸ்டா போகாது. ஈவன் தோ இன் திஸ் மொமெண்ட், இந்த நேரத்தில் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்குதுன்னா உங்க அப்பா உனக்காக பெரிய வாசலை எப்பவோ திறந்து வைத்து விட்டார். If you have to go to the promised land, ஏசக்க தாண்டணும், சிட்னாவை தாண்டணும். ராமன் சொல்லுங்க பாப்போம். சில பேர் ஏசேக்குக்கே போயிடுறாங்க. மத்தியானம் 2 சிஸ்டர்ஸ் ஜபத்துக்கு வந்தாங்க. நம்ம நந்தோனா கூட்டின்னு வந்தார். அவங்க யாருன்னா, லாஸ்ட் டைம் நான் ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தப்போ கர்த்தர் அவர்களோட இடைப்பட்டு பேசின ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து நான் கேட்டேன். ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் கர்த்தரை ஆண்டவரை முழுமையாக நம்பியிருக்கிறேன் பாஸ்டர், நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன். சரிம்மா, என்னாச்சு உங்கள் லைஃப்பில்? நீங்கள் சொன்னீங்க உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கும், எனக்கு February 1st வீக்கில், ஓகே February 22nd எனக்கு கல்யாணம், நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன்னு சொல்லிச்சு. இன்னொரு அம்மா மூஞ்சே பார்த்தேன். அது என்னம்மா சர்ச்சுக்கு வந்தியா? இல்லையே, நான் சர்ச்சுக்கு வரல. ஏன் தெரியுமா? ஏசேக்கு வந்த உடனே, சிட்னா வந்த உடனே பெரிய ஆசீர்வாதத்தை மறந்து ஜனங்க ஓடிடுறாங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே இந்த சர்ச்சில் பிரச்சனை, அந்த சர்ச்சுக்கு போகிறேன், அந்த சர்ச்சில் பிரச்சனை, இன்னொரு சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா சர்ச்சு பிரச்சனை, மசீதிக்கு போகிறேன், கடைசியில் யாருமே இல்லை, சாவு வாயில் மண் போட்டுன்னு போகிறேன்னு போயிடுங்க. நான் சில பேருக்கு நான் சொல்லட்டும், ஏசேக்குக்காக சிட்னாக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மேபி நீ போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் உன் லைஃப்ல விரோதி வந்து உன்னை துரத்திருக்கலாம். Try, pray and move forward for the second plan in your life.
விட்டு கொடுக்கவே கூடாது. அவன் ஏசைக்கை தாண்டி சிட்னாவை தாண்டி திரும்பவும் தன் முயற்சியை நிறுத்தல. இப்ப 3வது இடத்துல அவன் போய் முயற்சி செய்து தோண்டுகிறான், கிணறை தோண்டுகிறான், துறவை தோண்டுகிறான். யாருமே அவனை அப்போஸ் பண்ணல. அப்போ அவன் சொன்னான், ஆண்டவர் எனக்காக ரெஹபோத்தை வைத்திருக்கிறார். அந்த ரெஹபோத் என்னன்னா, நான் அபிவிருத்தி ஆகுவதற்கு, நான் வளர்றதுக்காக ஆண்டவர் எனக்காக பெரிய வாசலை திறந்திருக்கிறார். சார் நீ வந்துட்டு பிலிஸ்டருடைய ஊர்ல இருந்திருந்தீனா உனக்கு ரெஹபோத் இருந்திருக்காது. ராமன் சொல்லுங்க. நீ விதைச்ச விலை 100 மடங்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த போராட்டத்தில் ஆண்டவரும் இல்லை, யாரும் இல்லை, நீ ஓடி இருந்தீங்கன்னா உனக்கான ரெகபோத்து வந்திருக்காது. For some time God will allow few people in your life. உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக 2026ஆம் ஆண்டுல நான் சொல்லட்டும், சில விரோதிங்க வருவாங்க, உன்னை பகைப்பார்கள், உன் கூட வாக்குவாதம் பண்ணுவாங்க, உன் கூட சண்டை போடுவாங்க. ஆனா நீ உன் குறிய நோக்கி நீ முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக ரெகபோத்தை திறந்து வைத்திருக்கிறேன். Hallelujah. That is a Rehoboth for you. சபைக்காக ஆண்டவர் சில விசாலமான இடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் குடும்பத்துக்காக கர்த்தர் சில விசாலமான இடங்களை வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் சில விசாலமான இடங்களை வைத்திருக்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கர்த்தர் சில எதிரிகளை உன் முன்னே அனுப்பி அவர்கள் முன்பதாகவே ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பார். பாடணும் இல்லையா? எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் சண்டை போடும் போது திறந்த வாசல் எல்லாம் மூடும். எதிரி பெருகணும், களைகள் பெருகட்டும். ஒரு நாள் அந்த நீதி உள்ள தெய்வம் அந்த தோட்டத்தில் களைகளை அவர் புடுங்கி போடுவா. நீ பலனாய், நீ மகிழ்ச்சியோட உன்னை உயர்த்த கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊர் விட்டு வெளியே வந்தாச்சு, கேரார் தகுக்கு வந்தாச்சு, ரெஹபோத் கிடைச்சாச்சு. இப்போ இவன் என்ன செஞ்சான்னா, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் யக்ஞவேதியை கட்டி கர்த்தர் பேரை சொல்லி கர்த்தரை ஆராதிக்க தொடங்கினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பலிபீடத்தை கட்டி கர்த்தரை துதிக்க ஸ்டார்ட் பண்ண. எங்களை ஆண்டவர் உயர்த்தின உடனே நாங்கள் கர்த்தரை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே when you wake up, நீ எழும்பும் பொழுது கர்த்தரை பார்த்து நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இந்த நாட்களை நான் பார்க்க எனக்கு கிருபையை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதைதான் ஆபிரகாம் பண்ணார். அவர் எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Do you have the habit of thanking God every morning for the new day and every evening because God protected you the whole day? பச காலையில சாப்பிடணும். எவ்வளவு தாட்டி சாப்பிடுவீங்க காலையில? சொல்லுங்க. காலையில சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிடுவேன், நைட்டு சாயங்காலம் டீ குடிப்பேன். அப்புறம் சுகர் பிபி வந்துருச்சுன்னா அதை அப்படியே டிவைட் பண்ணி காலையில் 8க்குள்ள 10க்குள்ள ஒரு தாட்டி சாப்பிடுவேன். 11 மணிந்து 12:30 1 மணிக்குள்ள ஒரு தாட்டி சாப்பிடுவேன். ஆனால் அந்த வாய் சக்கு சக்குன்னு மெல்லுறக்கு சக்தி கொடுத்தாரு அந்த ஆண்டவருக்கு காலையில் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா நன்றி சொல்ல முடியாது. நான் சொல்றது கரெக்ட் சொல்ல முடியுமா முடியாதா? எவ்வளோ ஆக்கிப்பாய்டா ஆண்டவர் நம்மளை வைத்திருந்தாங்க. Every Christian have to learn to thank God. அந்த பலிபீடத்தை கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பமாய் கட்டணுங்க. இன்றைக்கு இருந்தவர்கள் நாளைக்கு இருக்கல. வேணா பாருங்களேன், எவ்ரி 31st 1ஆம் தேதி ஒரு ஏரியாலையும் ஒரு பேனராச்சும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஐயோ, போன வருஷம் இருந்தாரு, ஆனா இந்த வருஷம்
அவர் இல்லை. ஆனால் நாங்கள் கொரோனா வந்தாலும், ஓமிக்ரோன் வந்தாலும், பிபி வந்தாலும், தலைவலி வந்தாலும் உன்னை கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவர் எத்தனை நல்ல தெய்வம். அவருக்கு பலிபீடத்தை நாங்கள் காட்டணும். You have to thank God. You have to thank God every day. இவன் கர்த்தரை துதிச்சான், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். கர்த்தர் ஒரு நாள் இந்த அபிமெலேக்க அவன் கூட மந்திரிய போட்டுட்டு ஒரு டீமா யாரை துரத்துனாங்களோ அதே ஈசாக்கை இவங்க தேடிட்டு வராங்க. ஈசாக்கு அவன் பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கு நிற்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுடைய சகல விதத்திலையும் ஆசீர்வதிச்சுட்டு இருந்தாரு. இப்போ அவனுடைய இடத்திற்கு அந்த எதிரிகள் வந்து சொல்றாங்க. வந்த உடனே ஈசாக் சொல்றான், நீங்க தான் என்னைய ஊர்ல இருந்து துரத்துனீங்க இல்லையா, நீங்க எதற்காக என்கிட்ட வந்திருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, வந்து துரத்தும் பொழுது அபிமெலேக் வண்டியா வந்தான், ஆனா இவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசும்போது கூட 2 பேரை கூட்டிட்டு வந்தான். ஏன் தெரியுமா? உன்னை எங்க துரத்துனாலும் கர்த்தர் உன் கூடவே இருப்பார். உன் விரோதியை பார்த்து நீ பயப்பட மாட்ட, உன்னை பார்த்து உன் எதிரி பயப்படுவான். சத்தமா வராமல் சொல்லுங்க. பயம் ஆயிடுச்சு உனக்கு. டீம் போட்டு வரான். டீம் போட்டு வந்து ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறான், எதற்காக நீங்க வந்தீங்கன்னா 28ஆம் வசனம் படிங்க. 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையா எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். யார் படிக்கிறீங்க? ஓகே படிங்க. சாரி 27ல இருந்து படிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்களே ப்ராஃபட்ஸா மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றதை 2026 உன்னை வெறுத்தவர்கள் கண்டுபிடிப்பாங்க. கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று அதே மேனேஜர் உன்னை அழைச்சு, அதே மேனேஜர் உன்னை கூப்பிட்டு சொல்வார், நான் எத்தனை பேரையோ பார்த்தேன், உன் மேல தப்பா சொன்னாங்க ஐயா, உன் மேல தப்பானது சொன்னாங்க, பட் நான் உன்னை கண்டேன், நீ உண்மையா இருக்கிற, ஏன்னா நீ உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை ஜனங்கள் காணும். 2026 உன்னை பகைத்தவர்கள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்வார். ரீசெண்டாக ஒரு சர்ச்சுக்கு போனேன். அந்த பாஸ் என்னை இன்வைட் பண்ணும் பொழுது அவர்கிட்ட கேட்டேன், சரி எப்படி நீங்கள் நம்பரை வாங்கினீங்க? அவர் சொன்னார், ನನಗೆ ಎಲ್ಲೋ ಸಿಕ್ತು ಅన్నారు. சரி ஆயிடுத்து, சிக்கிறது ಹೇಗಾದ್ರೂ சொல்லிட்டு அவங்க சர்ச்சுக்கு போயிட்டேன். நல்லா ஊழியம் நடந்தது, எல்லாம் பேசி முடித்த பிறகு அவர் சொன்னார், பாஸ்டர் உங்களை இங்கே கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்கு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி, இவரை கூப்பிடுங்க, ரொம்ப நல்லா ஆண்டவர் யூஸ் பண்ணுவார், நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொன்னார். அந்த பேர் சொன்ன உடனே நான் சொன்னேன், பாஸ்டர் கம்மகேன் யார் பேரை சொன்னீங்க? அவர் ஒருத்தர் பேர் சொன்னார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக குடும்பத்தோடு நின்று போலீஸ் ஸ்டேஷன் வாசல் ஏறி என் மேல இல்லாததை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு டீமா நின்ற அந்த லீடரு 2025 நவம்பர் மாசத்துல ஒரு பாஸ்டுக்கு என் நம்பரை கொடுத்துட்டு, இவரை கூப்பிடியா, கர்த்தர் இவர் கூட இருக்கிறாருன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? That is our God, the God of impossible. முடியாததை முடிய வைக்கிற தெய்வம் அவராய் இருக்கிறார். இந்த ராத்திரி நேரத்தில் நான் சில பேருக்கு சொல்லட்டும், உனக்குள்ள இருக்கிற கிருபைகளை தாளந்தை வெளியே கொண்டு வர கர்த்தர் எதிரியை உபயோகப்படுத்துவார். சத்தமா அவர் ஆமென் சொல்லுங்க. To bring out the ability, the talents and the real you in you and what you are capable of. உங்களால என்ன செய்ய முடியுமோ
அதை செய்ய முடியாதபடி சில நேரங்களில் கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நீ ஒப்பு கொடுக்காத டைமில் ஆண்டவர் சில காலகட்டத்தில் சில எதிரிகளை அனுப்புவார். எத்தனை பேருக்கு தாவீது கோலியாத் தெரியும்? தெரியும் பாஸ்டர். கோலியாத் பார்த்தீங்கன்னா 6 முழம் அகலம், கவச்சம் போட்டிருக்கான், பாதரட்சை போட்டிருக்கிறான். 1 சாமுவேல் 17 அவன் எல்லா பக்கத்தில் இருந்து தன்னை கவர் பண்ணிட்டு அவ்வளோ உயரமாக நின்று அவன் சொல்கிறான், இந்த ஜனங்கள் இஸ்ரவேல்கள் இருந்து யாரையாச்சும் ஒருத்தரை அனுப்புங்க, இந்த பக்கத்தில் இருந்து நான் வரேன். 2 டீமும் அடித்து பார்த்து மாஞ்சிக்கிறது வேணாம், உங்கள் பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க எங்கள் பக்கத்தில் இருந்து நான் வரேன். என்னை யாராச்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அடிமையாயிருவேன். உங்களை நான் ஜெயிச்சிட்டேன்னா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமையாயிருவோம், யாரையாச்சும் கூப்பிடுங்கன்னப்போ திடீர்னு அந்த டைமில் ஒரு சின்ன பையனை அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு, தம்பி காமியா உங்கள் அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுன்னு அனுப்புனாரு. எத்தனை பேர் சொல்வீங்க ஆண்டருடைய டைம் இஸ் அ பர்ஃபெக்ட் டைம்? அவருக்கு கரெக்டாக தெரியும் எந்த டைம்ல உன் முன்னாடி யாரைய கூட்டிட்டு வந்து நிறுத்தினா நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவ, அப்போ கர்த்தருடைய சித்தம் எப்படி நடக்கும்னு ஆண்டவர் இன்னைக்கு நேத்து, ஐயோ பாஸ்டர் நான் அதிகமாக ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன், சம் கேசஸ்ல கர்த்தர் மனம் இறங்குவாரு. ஆனா கர்த்தருடைய பிளான் எல்லாம் நீ தாயின் கருவுல உருவாகும் முன்பதாகவே கர்த்தர் உனக்காக பெரிய யோசனையை கர்த்தர் செய்து வச்சிருக்கிறார். சொல்வா 2026 வந்த பிறகு உனக்கு பிளான் கிடையாது, இப்பவே கர்த்தர் உனக்காக பெரிய யோசனைகளை கர்த்தர் செய்து வச்சிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ தாவீது அண்ணன்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரான். இந்த 40 நாட்கள் பிலிஸ்டியனான காத்தூரின் கோலியாத் இஸ்ரேல் ஜனங்களை தூசிச்சு கொண்டிருக்கிறான். கன்னடத்தில் ಒಂದು ಗಾದೆ ಹೇಳ್ತಾರೆ, ಬಗಳನಾಯಿ கச்சல்ல. அந்த 40 நாட்களும் கோலியாத் ஒருத்தனையும் டச் பண்ண முடியல. அப்படின்ட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் டேடி ஒரு நாய் வளர்த்துருக்கிறாரு. அப்போ எனக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறது ரொம்ப இஷ்டம். நான் என்ன பண்ணுவேன், நல்ல ப்ரீட் டாக்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்துட்டு நான் இந்த பக்கம் பெடிகிரி போட்டிருந்தா அவர் வீதி நாயெல்லாம் பிடிச்சின்னு வந்து அதையே குளிப்பாட்டி பெடிகிரி போட்டுன்னு இருப்பார். இப்போ ஒரு பப்பின்னு ஒரு நாய் இருக்குது. அது என்னைய பார்த்துச்சுன்னா தவடையெல்லாம் காண்பிருந்துச்சு. நான் எங்கள் அப்பா இருந்தப்போ அந்த நாய் அடிக்கப்பட்டேன். இதே நாயெல்லாம் தொடாதரா, நாயெல்லாம் அடிக்காத பாவம், அது யார் வந்தாலும் காட்டி கொடுக்குதுன்னாரா. முந்தா நேற்று கருவேன் சோப்பு சிகலில்ல, கருவேப்பிலை வீட்டில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் போய் கருவேப்பிலை பிச்சுன்னு வரலான்னு உள்ளே போச்சா அந்த நாய் கடிக்கிற மாதிரியே பண்ணி நின்றுச்சு. வர்றன்னு இருந்துச்சு. நான் சீதா அது பக்கத்தை போயிட்டு வாயா மூடுன்னே பாரு, நாய் சைலண்டாக மேலே குடுன்னு உட்காந்துக்குச்சு. சம்டைம் விரோதி கொலைப்பான், ஆனால் உன்னைய டச் பண்ண முடியாது. அவன் ஸ்வபாவம், அவன் சிங்கம் கிடையாது. அவன் சிங்கத்தை போல வேஷத்தை, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வேஷத்தை கொண்டவன். ஆனா நீ உண்மையாலும் யெகூதா குலத்தின் சிங்கத்தின் பிள்ளை நீயா இருக்கிறாய். இப்ப கவனிங்க, இவன் கர்ஜிக்கிட்டே இருக்கிறான். இவன் பேசி பேசி தூசிச்சு அந்த டைம்ல தாவீது அண்ணங்க கிட்ட வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நான் கிரவுண்டுக்கு போய் எங்க அண்ணனுங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிற்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் கோலியாத் வாயை திறக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில வாய்கள், சில பேச்சுக்கள் உன் மேல திறக்கப்படும் பொழுது, பேசப்படும் பொழுது பிசாசு சொல்லாத. சம்டைம் உன்னை ராஜாவாக உயர்த்துறதுக்காக சில வாய்களை கர்த்தர் திறக்க வைப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த டைம்ல தாவீது போயிட்ட பிறகு கோலியாத் வல்லுன்னு கத்திருந்தான். இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? பிகாஸ் திஸ் இஸ் த பிளான் அண்ட் பர்பஸ் ஆஃப் காட். கர்த்தருக்கு தெரியும் எந்த டைம்ல யாரை கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தணும். அந்த டைமை பாருங்களேன். ஆண்டவர் கோலியாத் வாயை திறந்தாரு. கடைசியா கோலியாத்தை தாவீது நாய மாதிரி ஒரே கல்ல அடிச்சு அவனை முழுவதுமாய் சங்காரம் பண்ணி நெக்ஸ்ட் அவன் 30ஆம் ஆண்டுல அவன் இஸ்ரவேல் ராஜாவாக வெளியே வந்தான்.
அல்லேலூயா. ராஜா ஆகணுமா, வாழ்க்கையில் முன்னேறணுமா, உயர்த்தப்படணுமா, இந்த காதை சில நேரங்களில் செவுட்டாக்கிடணும். ராமன் சொல்லுங்க, செவுட் தானே, டெஃப். 10 தவளைகள் இருந்ததாம். அந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? கதை தான். அப்புறம் தவளை எப்படி பேசினாலாம் கேட்கக்கூடாது, ஸ்டோரி தான், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 10 தவளை காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு இருந்துச்சான். சரி, போகும் பொழுது திடீர்னு என்ன இருக்குது, 5 தவளை ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. ரொம்ப ஆழமான பள்ளம். சரி, மேலே இருந்த 5 தவளைங்க இதுக்கு எப்படியாச்சும் வெளியே கூப்பிடுமேன்னு கொட்டரான்னு கூப்பிட்டுருக்குது. காலையிலேருந்து வெயிட் பண்ணி மத்தியானம் வரையும் ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு தவளையும் வெளியே வரல. சரி, இந்த 5 தவளை அந்த போயிட்டு ஐயோ இவங்க என்னென்னா பண்ணின்னு போட்டுன்னு போயிட்டாங்க. திடீர்னு சாயங்காலம் 5 மணி ஆனது. ஒரே ஒரு தவளை மட்டும் வெளியே குதிச்சு வந்துச்சான். சரி, வெளியே குதிச்சு வந்த தவளைக்கிட்ட போயிட்டு, மித்த தவளைங்க எல்லாம் மேலே இருந்த 5 தவளை, காலையில் இருந்து இத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க வெளியே வர்றதுக்கு, நீ மட்டும் எப்படி வெளியே வந்த? உடனே அந்த தவளை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துனே இருந்துதான். ஏன்னா நான் கொஸ்டின் கேட்டுட்ருக்கிறேன், முன்னாடி வந்து உட்காருன்னு சொல்லினுக்கிறேன், நீ ஆனாலும் அந்த லாஸ்ட்டை தான் உட்காரவே அப்படின்னு சொல்கிறீ அப்படின்னு இதுங்க கேட்டுச்சான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த தவளையை பார்த்துட்டு ஜோரே உன்னை தானே பார்த்து கேட்குறோம், நீ எப்படி வெளியே வந்தான்னு கேட்டப்போ அந்த தவளை எந்த ரியாக்ஷனும் பண்ணல. ஒரு தவளை கோபம் வந்து கேட்டுச்சா, நீ உனக்கு என்ன காது கேட்காதா அப்படின்னாலும் அந்த தவளை அப்படியே தான் இருந்துச்சான். கடைசியாக ஒரு தவளை சொல்லிச்சான், இந்த தவளைக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. ஏன்னா காலையில் உள்ள விழுந்த 5 தவளைகள் ட்ரை பண்ணிச்சு மேலே வரக்கு. ஆனால் மேலே நின்ற கீழே இருந்த மித்த தவளைகள் உன் கையில் முடியாதுன்னு சில தவளைகளுக்கு சொன்னது. காது கேட்ட தவளையெல்லாம் வேற உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஐயோ என் கையில் முடியாதுன்னு உள்ளே இருந்தது. ஆனால் காது கேட்காத தவளை எதையுமே கேர் பண்ணாம அது பாட்டுக்கு வெளியே வந்து நின்றது. நான் சொல்லவா, என்னவே நடக்கட்டும், கர்த்தர் உன்னுடன் இருக்கிறேன் என்றதை கர்த்தர் அநேகர் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் செய்வார். பெரியல் மினிஸ்ட்ரிக்கு இந்த ராத்திரி நேரத்தில் நான் சொல்லட்டும், ஆண்டவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவாரு. 12 கோத்திரத்தின் கோல்களை அந்த கூடாரத்துக்குள்ளே வைத்த பொழுது ஆரோனின் கோல் தான் துளிர்த்தது என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்த ஆண்டுல ஆண்டவர் சிலதை ப்ரூவ் பண்ணி காட்டுவாரு. உண்மையா ஊழியம் பண்றவங்களுக்கும் ஊழியம் பண்ணாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் காட்ட போகிறார். இந்த ராத்திரி நேரத்தில் நான் சொல்லட்டும், எதிரிகள் முன் உனக்காக ஒரு விருந்தை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகிறார். எப்பொழுதுமே ஒன்றை நீ நல்லா நம்பணும், எத்தனை எதிர்ப்பு என் வாழ்க்கையில வர்றதோ அவ்வளவு பெரிய ரெஹபோத்த ஆண்டவர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிறார். இந்த ராத்திரியில விசுவாசிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நல்லா கரங்களை தட்டி சொல்லணும், லார்ட் thank you லார்ட். எத்தனை டோர்கள் என் வாழ்க்கையில மூடப்பட்டது. ஜனவரியில நான் நினைச்ச பெரிய கதவு எனக்கு மூடப்பட்டது. 2025 அந்த கதவு எனக்கு மூடப்பட்டது. ஆனா 2026 நீங்க ஒவ்வொருவரும் உணர்வீங்க, நான் சிலர் வார்த்தையினால உடைக்கப்பட்டது கர்த்தருடைய கரங்களினால உருவாக்கப்படுறதுக்கு தான். வரப்போகிற நாட்களில் you will experience இந்த விரோதி என் வாழ்க்கையில் வந்தது அது பிசாசு அனுப்புனது இல்லை, ஆண்டவர் சிலரை என் வாழ்க்கையில் அனுப்பி நான் போகிற இடத்துக்கு நான் போகும்படியாக கர்த்தர் எங்களை ஆதரித்து என் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் என்னை நடத்த போகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போம் பார்ப்போம். நாங்கள் சில நேரம் ஜெபிக்க போகிறோம். ஓ thank you Lord, thank you Lord, thank you Jesus. பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அது ஒரு வசனம் மட்டும் படிப்போம். ஐ திங்க் ஜெனிசிஸ் 50 ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சத்தமா படிக்க பார்ப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை
தீன்மை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எனக்கு தீன்மை செய்ய நினைத்தீர்கள், ஆனா கர்த்தரோ அந்த தீன்மையை என் லைஃப்ல நன்மையா மாற்றிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க அவர் உண்மை உள்ளவர்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேங்க்யூ லார்ட். நீங்க வாழ்க்கையில உண்மை உள்ளவராகவே இருந்தீங்க. அப்படியே கரங்களை உயர்த்த அப்பாக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஜஸ்ட் தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ அப்பா. ஆண்டவரே, எனக்காக இந்த ஆண்டுல எத்தனை நன்மைகள் நீங்க செய்தீங்க. அந்த வார்த்தையை கேட்கலன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அந்த இடத்துல அந்த வாசல்கள் மூடப்படலைன்னா நான் இத்தனை பெரியதாக வளர்ந்திருக்க முடியாது. சில நேரம் அப்படியே கண்ண மூடி நினைத்து பாருங்க. ஒவ்வொன்றும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக தான் மாற்றிருக்கிறார். அவர் தீன்மைகளை நன்மையாக மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். Wherever you are, just lift your hands. We're going to pray. Thank you, Lord. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை என்னை நடத்தி செல்பவர். நீர் உண்மை நடத்தி செல்வா. நீ உண்மையுள்ளவா, நீர் உண்மை. தேங்க்யூ அப்பா. நீர் உண்மை. அப்பாவை பார்த்து துதிக்க போகிறோம். Just thank him. நன்மை செய்பவர், கடைசி வரை என்னை நடத்தி செல்பவர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தி. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல். சொல்லுங்க, திருப்தியா நடத்துனீங்கப்பா. திருப்தியாய் என்னை நிறைத்தி. Come on, say நீர் உண்மை, நீர் உண்மை. Yes papa. நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி. துதிங்க say நீர் உண்மை. Thank you Lord. Keep singing. நீ உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். அப்பாவி கிருபைகளை நினைத்து சொல்லுங்க. உண்மை இல்லாத மனிதர்கள் மத்தியில நீர் உண்மையாக இருந்தீங்களேப்பா. என் கைகளை பிடிச்சு நடத்துனீங்களே ஆண்டவரே. Thank him, thank him, thank him. ஷகமதியான் சரணமனதே. நன்மை நன்மை நன்மை, கடைசி வரை கைவிடாமல். சொல்லுங்க, துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தி. துவங்கினேன். Thank you daddy, thank you daddy. திருப்தியாய் என்னை நிறைத்தி. எல்லா கரங்களை உயர்த்தி. நீர் உண்மை, நன்மை செய்பவர், கடைசி வரை. நீருன் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை
கடைசி வரை என்னை நீர் நடத்தி செல்பவர் நீர் உண்மை. நன்மை கடைசி வரை கை. நினைத்து பார்க்குறீங்களா? மரணத்தின் பிடியில் ஜான்வரியில் ஆஸ்பத்திரிக்கு போனவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் டிசம்பரில் ஆண்டவர் திரும்பவும் அவர்களை சபைக்குள்ளே கூட்டு கொண்டு வந்திருக்கிறார். நினைத்து பார்க்குறீங்களா? நான் நினச்சேன் இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு. ஒவ்வொரு மாதத்தின் ஸ்தோத்திரம் துவங்கிறதுக்கு முன்பதாக நினைத்து பார்த்துருப்பீங்க. லெட் திஸ் மந்த் பி ஆண்டவரே ஒரு பெரிய நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் கர்த்தர் கடைசியில் நிறைவாய் ஆண்டவர் நடத்திருப்பார். கேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி பாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படிங்க இந்த ஊழியத்தை ஆண்டவர் எடுத்து சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் துவங்கணும். ஆனால் திருப்தி படுத்துகிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். ஈவன் இன் திஸ் மூமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாதபடி எல்லாமே சூன்யமாக காணப்படலாம். பட் லெட் மீ டெல் யூ, கடைசி வரை கைவிடாமல் இயேசு அப்பா உங்களை நடத்த போகிறார். இருக்கிற இடத்துல சில நேரம் வாய்களை திறந்து யாரையும் பார்க்காம கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே பொய்யான மனிதர்களை நான் பார்த்தேன். விசுவாசத்தை கொடுத்த அநேக மனிதர்கள் இன்றைக்கு என் கூட இல்லை. பட் ஐ ஆம் சீயிங் யுவர் ஹேண்ட். உங்க கரங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்க கரங்கள் குறுகி போகவே இல்லை. என் குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தீங்க, என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தீங்க, என் லைஃபை உங்க கைகளில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னை இனிமேலும் நடத்துவீங்கப்பா. நினைத்து பார்க்கிறேன். சொல்லுங்க, நான் நினைத்து பார்க்கிறேன். நான் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த தயவை நான் ஒவ்வொரு நாளும் நான் தியானிக்கிறேன். ஆண்டவரே, just think about the grace, just think about the love of your eternal father. உன் அப்பாவுடைய அன்பை கொஞ்சம் நினைச்சு பாரு மகளே. உன் தகப்பனுடைய அன்பை நீ நினைச்சு பாரு. எல்லாரும் தள்ளினார்கள், எல்லாரும் ஒதுக்கி விட்டார்கள். என்னுடைய கீழ்ப்படிய நாமனால நான் செய்த அநேக அக்கிரமங்கள் என் பின்னே வந்தது. ஆனா அப்பா அவருடைய தயவினால என் கரங்களை பிடித்தாருன்னு யாராச்சும் சொல்றவங்க இருந்தீங்கன்னா நல்லா கரங்களை தட்டி அப்பாக்கு தேங்க்யூ சொல்லணும். இருக்கிற இடத்துல தேங்க்யூ சொல்லணும். just say thank you அப்பா, just say நன்றி அப்பா. புரிந்து இந்த 29ஆம் தேதியில நான் புரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே, உங்க அன்புதான் என்னை இன்னைக்கு வரையும் நடத்தி வைத்திருக்கிறது. என் குடும்பம் பிரிஞ்சிருக்கணும், நாங்க மனைவி வேற ஆயிருக்கணும், எங்க பிள்ளைகள் எங்களை விட்டு தூரம் போயிருக்கணும், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்த்திருக்க முடியாது, தாயாரை நான் பார்த்திருக்க முடியாது. ஆனா உங்க கிருபை எங்களை திரும்பவும் நிறுத்தினதா ஆண்டவரே. உங்கள் தயவு எங்கள் கைகளை பிடித்து திரும்பவும் உயர்த்தி வைத்தது ஆண்டவரே. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. துவங்கினேன் ஒன்றுமில்லா, திருப்தியாய் என்னை நிரச்சிங்கள கிருபையினாலும் இரக்கங்களினாலும் துவங்கினேன். திருப்தியாய் என்னை நிற. Every hand lifted up. நீ உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். கடைசி வரை நடத்தி செல்பவர். Come on, just worship him for some time. கர்த்தரை வாய்களை திறந்து துதியுங்க. New doors are going to open. புது காரியங்கள், புது வாசல்கள் திறக்கப்பட போகிறது. நீர் உண்மை. God is so faithful. கர்த்தர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் வாக்கு மாறல, அவர் கரங்கள் குறுகி போகல. There is some changes that God is going to bring. நீர் God is so faithful in your life. கர்த்தர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் நம்புறார்.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசிக்கிறார். விசுவாசத்தை துவங்கினவர் விசுவாசத்தை நடத்தி கொண்டு போவார். ஷாகாமாசே. Thank you God for being so faithful. ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்மை உண்மை. Come on. யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம just say thank you Lord. மார்காதாரா மனாலா ஹந்தரவா. உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிட மாட்டார். ஷபனஹ சரலவா. நீர் உண்மை. கரங்களை உயர்த்தி Thank you God for being so faithful. 2025 துவங்கின அந்த டைம்ல இருந்து பயங்கரமான போராட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். விசுவாச ஓட்டத்தில் மூழ்கி போவேனோ, குடும்பம் மூழ்கி போவோமோ, ஜனங்கள் எங்களை பார்த்து நகைப்பார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் நான் உண்மை உள்ளவராகவே இருந்தேன். எனக்கு ஒரு பேர் இருக்கிற, I am an unchanging and I am a faithful God. நான் உண்மை உள்ள தெய்வமா இருக்கிறேன். மரணங்களை தடுத்து, பொல்லாத மனிதர்கள் கைகளிலிருந்து தடுத்து, குடும்பங்களை ரட்சித்து இதுவரையும் நடத்தின அந்த தெய்வம் இனிமேலும் குடும்பங்களை ஆண்டவர் நடத்த போகிறார். சில குடும்பங்களை நான் பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும். சிலருடைய தாயார் தகப்பனார் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியவே வந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருந்தார். God was so real in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்மை உள்ளவரா ஆண்டவர் இருந்தார். கரங்களை உயர்த்தி ஜெசே, நீர் உண்மை, நன்மை கடைசி வரை நடத்தி செல்பவர் நீர் உண்மை. மல்கதர மகதியாத்தர ஷவனஹந்தரே. Hepsiba. Who's Hepsiba? No, you're Hepsiba. Who is ரெண்டு பேர் இன்னொருத்தவங்க? I see. மரணத்தை தாண்டி உயிரோட ஒரு ஹெப்சிபாவை ஆண்டவர் திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹெப்சிபா ஆண்டவர் சொல்றாரு, I am so real in this place. எத்தனை பேர் சொல்ல எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, மரணத்தை தாண்டி, ஸ்தோத்திரம், நிறைய மாதங்கள் சர்ச்சில் பார்க்க முடியாம திடீர்னு உயிரோடு நான் கொண்டு வந்து திருப்பியும் உட்கார வைத்த. ஏன்னா நான் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறேன். lift your hands wherever you are. கரங்களை உயர்த்தி, நீர் உண்மை, நன்மை மார்கா சரகா சரபல ஷதன. நடத்தி செல்பவர் நீ. You are a faithful God. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல் திருப்தியாக எங்களை நடத்துனீங்களப்பா. ஷமனகதரவசே துவங்கினேன்
குழப்பமா இருக்கலாம், கர்த்தர் திருப்தியாய் நடத்த போகிறார். ஐயா, இருதயத்துல கர்த்தர் ஆட்ரிஸ்ல சில பிளாக்குகளை எடுத்து அந்த இருதயத்தை கர்த்தர் புதுப்பித்து இன்றைக்கு உங்களை இந்த இடத்துல உயிரோட வச்சிருக்கிறார். உன்னை அப்படியே அட்டாக்ல முடித்து விடுறக்கு, ஹார்ட் அட்டாக்ல முடித்து விடுறக்கு பயப்படுத்தின, முடிந்து போனது அப்படின்னு நினைத்த அந்த சாப்டர்ஸை கர்த்தர் திரும்பவும் புதிதாக்கி இங்க நிக்க வச்சிருக்கிறார். இங்க சபைக்கு தெரிஞ்ச மாதிரி சில பேர் உள்ள இருக்கிறாங்க, சில பேர் இங்க எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நீங்களும் சில நேரம் ஐயோ வருவாங்களா வர மாட்டாங்களான்னு நினைச்சீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு உரைத்த தெய்வம், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is a God who is faithful. கரங்களை தட்டி தட்டி நன்றி செலுத்துவோம். உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, ஆனா ஆண்டவர் ஆபரேஷனே இல்லாம உங்களை குணமாக்கி இருக்கிறார். அப்படி யார் இருக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க பாருங்க. ஆபரேஷனே நடக்கல, கட்டி இருந்தது, ஆனா ஜபத்தின் வல்லமை அந்த கட்டிய இல்லாம பண்ணுச்சு. That is because நான் உண்மை இல்ல, அவர் உண்மை உள்ள தெய்வம். நல்ல கரங்களை உயர்த்தி உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். பிள்ளைகளே, ஏசேக்கை பார்த்து பயப்படாதீங்க, ரெகோபோத் இருக்கிறது. சிட்னாவை பார்த்து பயப்படாதீங்க, ரெகோபோத் இருக்கிறது. நீண்டு போன சபையின் வேலைகளை நினைத்து கலங்காதீங்க, கர்த்தர் ரெகோபோத்தை தான் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு பிசாசு காட்டுகிறது கிடையாது, அவன் வந்தான், ஆனா ஆண்டவர் பெரியதை வாழ்க்கையில தவந்து வைச்சிருக்கிறான். டாக்டர் சொல்லலாம் பிள்ளைகள் ஆகாது, ஆனா ஆண்டவர் சொல்வார் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். பிசாசு சொல்லுமா எல்லாவற்றையும் நான் ஜீரோ பண்ணிட்டேன் பாத்தியா? ஆண்டவர் சொல்றாரு மகனே, ஏசேக்க தாண்டிட்ட, சிட்னாவை கொஞ்சம் தாண்டி வந்துரு. எத்தனை பெரிய சண்டைகளை தாண்டிட்ட. யாரோ என்னமோ பேசுறாங்க, ஏமேசர்வா யாரோ என்னமோ பேசுறாங்க, கவலைப்படாது, தாண்டி முன்னாடி போ. There is a Rehoboth, the place to flourish. குடும்பங்கள்ல சிலருடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கையே இருக்குல்ல. ஐயா நான் வாழ்வேனா எனக்கே தெரியாதுங்க, நைட்டு நான் தூங்கும் பொழுது காலையில நான் எந்திருப்பேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குல்ல. சில நேரங்களில் நான் கோவப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த புருஷன் கூட திருப்பி வாழக்கூடாது, இவ கூட திருப்பி சேரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு அதே குடும்பம் சந்தோஷமா டிசம்பர்ல அப்பா சமூகத்தில் வந்து நின்று இருக்கிறோம். That is because He is a faithful God. கரங்களை உயர்த்தி, one last time கரங்களை உயர்த்தி. If you want that God to speak to you this evening, உங்க முழு உள்ளத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கூட பேசுங்கப்பா. கவலைப்படாதீங்க, பையன் மாற மாட்டான். இல்லை அவனை வைத்து தான் வாக்கு தத்துவம் ஈசாக்குக்கு தான் அப்படின்னு சொன்னாலும், எப்ரஹீம் வந்தாலும் வாக்கு தத்துவம் ஈசாக்கில் இருந்து தான் நிறைவேறும். தேங்க்யூ தேங்க்யூ. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. வாக்குரைத்தவாரே, உண்மை உள்ளவாரே, நீர் வாக்கு மாறாத. அப்பா பார்த்து சொல்லுங்க,
வாக்குரைத்தவர் வாக்குரைத்தவர் உண்மை. காலங்கள் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் நீரோ என்றும் சொல்லுங்க. காலங்கள் மாறலாம், காலங்கள் சூழ்நிலை நீர் என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாற நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ பொய் சொல் மனம் மாறவோ ரகமசே தரல்லவே, நீர் மனிதன் அல்லவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த விசுவாசம் இருக்கிறவங்க நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் Jesus is same. Oh, oh, oh. நீர் சொன்னதை நீர் முடிக்க வல்லவர். எல்லா கரங்களை உயர்த்தி காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மனிதர்கள் மனிதர்கள் ஓ நீர் என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மல்காத்தாரமசே மாறலாம், நீரோ என்றும் அவருடைய கரங்களை உயர்த்தி நீர் உண்மை. எஸ் டாடி. ஓஹோ உன் படகு நிறைவா இருக்க போகிறது, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்க போகிறது. அந்த டாக்டர் ரிப்போர்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணுகிறேன், அந்த எம்பசி ரிப்போர்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணுகிறேன், அந்த ஜாப் ரிப்போர்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணுகிறேன். நீர் உண்மை உள்ளவர், உண்மை. மகாதரபல ஹதரபா இயேசையா மரமசே உண்மை உள்ளவர், உண்மை நன்மை செய்பவர். ஓ கடைசி வரை கைவிடாமல் நடத்தி என் கரங்களை பிடித்து என்னை தள்ளிவிடாம, என்னை விட்டு வீழாகாம ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிற என் தெய்வம் தடைகளை உடைச்சு, ஓ மீகா 2:13 தடைகளை உடைச்சு முன்ன போக போகிறார். Just put your hands together wherever you are. Every barriers I cancel. எல்லா கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறார். Now. Oh, தைராய்டு மாறிக்கொண்டிருக்கிறது, கேன்சர் மாறிக்கொண்டிருக்கிறது, ஃபைப்ராய்ட் டியூமர்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. In the mighty name of Jesus, every heart disease, every blood pressure, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி நேரத்தில் சரி செய்யப்படட்டும். Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய சித்தம் உங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நடக்கும். How many of you believe? யாரையாச்சும் ஆண்டவர் அனுப்பி எனக்கான வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது சிஸ்டர், பிரதர், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? என்ன நடக்கும் தெரியாது,
என்ன நடந்தாலும் என் அப்பா என் கூடவே தான் இருப்பார். இன்னொன்னு சொல்லட்டுமா, உனக்கே தெரியாது உன் பக்கம் வரும், உன்கிட்ட யாராச்சும் வர்றவன் நத்திர பரவன் உன்கிட்ட வருகிறவன் ஒரு 4 பேரை கூட்டிட்டு தான் உன்கிட்ட வருவான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிறவரை பார்க்கணும். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியதா இருக்கிறார். உன்னை பயமுறுத்தின சில இடங்களில் கர்த்தர் உன்னை தைரியமாக நிற்க செய்வார். நீ பேச முடியாத இடங்களில் கர்த்தர் உன் வாயை திறந்து கர்த்தருடைய நன்மைகளை பேச செய்வார். நீ வாளா இருக்க மாட்ட, நீ சிரசா இருப்ப. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ கீழா இருக்க மாட்ட, நீ மேலா இருப்ப. உன் குடும்பம் தலை குனியாது, கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசிக்கிறவங்க அந்த 2 கரங்களை நல்லா தட்டி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, thank you Lord for being faithful in my life. என் சபையில நீ உண்மையுள்ளவராக இருந்தீங்க. எத்தனை பேர் போனார்களோ அதை விட பெரிய மந்தையை என் சபையில நீங்க சேர்த்து வைப்பீங்க ஆண்டவர். எத்தனை நாங்க இழந்தமோ அதை விட 2 தனையா எங்களுக்காக தரப்போகிறேன். நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்துல என் விரோதி வந்து சொல்ல போகிறான், கர்த்தர் உன் கூட இருக்கிறவை. ஓ, உன் கூட இருக்கிறவங்க பார்க்கல, உன்னுடைய விரோதி அதை பார்க்க போகிறான். கரங்களை தட்டி just thank God. கர்த்தர் எங்களுக்கு என்ன வசனத்தை என்ன காரியங்களை கொடுக்க வேண்டுமோ கர்த்தர் திட்டத்தோடு கூட எங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் உனக்கு போகிறதுக்கு 2 நாள் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் மத்தியானத்தில் மறுபடியும் 10:30 மணிக்கு நமக்கு கூட்டம் உண்டு. கவனத்தோடு கூட யார் இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றீங்க. நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வந்துடுங்க. ஓகே, நாளைக்கு மத்தியானம் 10:30 மணிக்கு இந்த இடத்துல தொடங்கும். திருப்பியும் சாயங்காலம் நாளைக்கு 6 மணிக்கு இருக்கும். பிறகு 4 நாளைக்கு மத்தியானம் இந்த இடத்துல நன்றி கூட்டங்கள் இருக்கும். அதாவது ஒப்பு கொடுத்தல் சாட்சி சொல்லுகிற நேரம் இருக்கும். பிறகு 31ஆம் தேதி நைட் 9:30க்கு எம்ஆர்கே ஹாலில் இருக்கும். ஓகே, கவனத்தோடு கூட அந்த இடத்துல நாம் வந்துடுவோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நிறைய நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் தொடங்குகிற நாட்களை கர்த்தர் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பார். நாங்கள் பரவாயில்ல வீட்டில் இருக்கிறோம், நான் அப்படி இருக்கிறோம் அப்படி இருக்குல்ல. தெய்வ பிரசன்னத்தில் இருங்க. கீழ்ப்படிகளை கற்றுக்கணும். சின்ன சின்ன கீழ்ப்படிதலில் கர்த்தர் சந்தோஷப்படுவார். உண்மையிலேயே போன வருஷத்தில் தம்பி மெல்வா